ஹலோ விவாஸ். நான் நேற்றுக்கு ஆக்சுவலி பெங்களூரில் இருந்தேன். அப்போ வந்து எங்களுக்கு வந்து இன்னொரு சேனல் இருக்குது, ரங்க விட்டல் பேரில் ஒரு பாட்டு, எல்லா பஜனை பாட்டு போடும், அந்த சேனல் எடுத்து போட்டோம். இன்னைக்கு காத்தால் தான் வந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு ரெசிபி பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அந்த ரெசிபி என்னன்னாக்கா, இப்போ நம்ம கடையில் வந்துட்டு இது வாங்கிடுறோம், இந்த மில்க் பவுடர், இது பாதாம் பவுடர்லாம் வாங்குகிறோம். ஸோ அதை நம்ம வீட்டிலே செஞ்சுட்டு நல்லா பியூராக ஒரு ஆர்கானிக்காக பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் ரொம்ப நாள் ஆச்சு இது பண்ணணும், முதல்ல பண்ணிகிட்டே இருந்தது. இப்போ வந்து ஒரு கேப் ஆகிடுச்சு, திரும்ப பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பண்ணலாம், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அந்த பாதாம் பவுடர் பண்ணுறதுக்கு, வீட்டிலே பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். இது வந்து இதுக்கு வேண்டியது வந்து பாதாம் பருப்பு ஒரு 20 பாதாம் எடுத்துட்டுருக்கேன். அதில் ஏலக்காய் அண்ட் இந்த சர்க்கரை கொஞ்சம் இது போட்டு எடுத்துட்டுருக்கேன், கல்கண்டெல்லாம் இருக்குது சர்க்கரையில். ஸோ இந்த சர்க்கரையை போட்டு எடுத்துட்டுருக்கேன், நான் எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் இந்த உள்ளே போட்டால் கொஞ்சம் வாயில் கடிபடுறதுக்கு வந்து கொஞ்சம் இந்த பாதாம் இதெல்லாம் வந்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு மாதிரி 1க்கு 2 பவுட்ரு பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ நாம் என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த தண்ணியில் இந்த பாதாம் வந்துட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ கொதிக்க வச்சிட்டோம்னாக்கா முதல்ல கொதிக்க வைக்கலாம். இப்போது இந்த தண்ணியில் இந்த பாதாம் கொதிக்க வச்சிடலாம். இது கொதிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். தண்ணி ஒரு மாதிரி கொதிச்சப்புறம் அதை எடுத்து பார்த்தோம்னா அது வந்து கொஞ்சம் தோல் உறிஞ்சி வந்துடும் அது. ஸோ நம்ம அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அந்த தண்ணியெலாம் ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை கொஞ்சம் வானலில் போட்டு இந்த கொஞ்சம் சூடு பண்ணிட்டோம்னா போதும். ரொம்ப அது சிவப்பாக இருக்கணும், ஒரு மாதிரி வாமாக பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணலாம். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம முதல்ல இந்த பவுட்ரு பண்ணி வச்சுடலாம். கொஞ்சம் சர்க்கரை பொடி பண்ணி வச்சிடலாம் முதல்ல. சர்க்கரையை முதல்ல பொடி பண்ணி, சர்க்கரை இந்த ஏலக்காய் பொடி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் பொடி ஆகிடும். இது வந்து பொடியை எடுத்துப்போம். பொடி பண்ணிட்டோம், நல்லா நைஸாக பொடியை எடுத்துப்போம், இந்த சர்க்கரை அண்ட் ஏலக்காய். ஸோ இது இப்போ பொடி பண்ணி இது வச்சுக்கலாம். இதை இப்படி வச்சுக்கலாம், இது மூடி வச்சிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இங்கே தண்ணி கொதிக்கிறது, தண்ணி நல்லா கொதிச்சு எடுத்து நல்லா. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இதில் கொஞ்சம் அந்த சூட்டில் வந்து அது இதுவாகணும். ஒரு 2 மினிட்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன பண்ணலாம். இப்போது இதில் ட்ரைன் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் போட்டு இதில் ட்ரைன் பண்ணிடலாம். ட்ரைன் பண்ணிட்டோம். இப்போ ஒரு கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறினப்புறம் நம்ம அந்த இதெல்லாம் பாதாமை உரிச்சு எடுத்துடலாம். நம்ம ஸோ அது ஈஸியாக வந்துட்டுருக்கு. இப்போ நமக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை. இப்போ நல்லா உரிக்க வரும் பாதாம்.
இப்போ இது உரிச்சின்ட்டோம்னாக்கா இது வந்து உங்களுக்கு தோலோடையும் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அதையும் வதக்கி போடலாம். பட் இது நல்லா இருக்குமே சொல்லி அது ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக கொஞ்சம் தோல் கொஞ்சம் இதுவாக தெரியுமேன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. தோலோடையும் பண்ணலாம், ஒன்றும் தப்பே கிடையாது இல்லை. நம்ம வந்து கடையில் வந்துட்டு அந்த ஆவின்னு இன்னும் நிறைய விதத்தில் பாதாம் பவுடர்லாம் மிக்ஸெல்லாம் ஆச்சி நிறைய நல்லா இருக்குது எல்லாமே. பட் நமக்கு என்னென்னா வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுடலாமே, வீட்டில் செய்யலாமே, ஒன்றும் கஷ்டமான விஷயம் ஒன்றும் இல்லை. இது இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வீட்டில் இந்த மாதிரி சாமான்லாம் வீட்டில் இருந்துட்டாக்கா சூப்பராக வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது வீட்டில் செய்கிறது. ஒரு 10-15 மினிட்ஸ் இந்த ஊரை வச்சு இது பண்ணுறது. முதல்ல நம்ம வந்துட்டு சர்க்கரை ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுட்டோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பாதாம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிட்டோம், நல்லா சுட தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டுட்டு இப்போ வந்துட்டு அந்த பாதாம் வந்து பீல் பண்ணி தோலெல்லாம் உரிக்கணும். இப்போ பாதாமை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் எண்ணெய் இதில் கூட வதக்கிட்டு அதையும் பவுடர் பண்ணணும். பண்ணால் நம்ம வந்து ஆறாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா சாப்பிட்லாம். இல்லை வெளில வச்சாலும் தப்பில்லை, எல்லாம் நம்ம நல்லா ட்ரை பண்ணிடுறோம் இல்லையா, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கிறதில்ல. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ப்ராப்ளம் இல்லை, வெளியில் வச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதில். ஸோ நம்ம நல்லா பண்ணிடலாம், இது மாதிரி பண்ணி சாப்பிடலாம். நமக்கே ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிது இது மாதிரி வீட்டில் பண்ணோம்னாக்கா. வீட்டில் பண்ணோம்னா சந்தோஷம். நம்ம கையால் நம்ம எது செஞ்சு சாப்பிட்டாலும் அது நல்லா இருந்துட்டா இன்னும் சந்தோஷம். சூப்பராக எடுத்துக்கோ, நல்லா வந்து சந்தோஷமாகிடுது. இவ்வளோ நல்லா இருக்கேன்னு சந்தோஷமாகிடுது. ஸோ இதெல்லாம் பீல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் ஒரு இதில் போட்டு நம்ம இது பண்ணணும். ஒரு இதில் போட்டு கொஞ்சம் லைட் சூடு பண்ணணும். இப்போது இந்த உரிச்ச பாதாம் இருக்கு இல்லையா, இதில் போட்டு நம்ம ஒரு மாதிரி ஹீட் பண்ணிடலாம். முதல்ல ரொம்ப செவப்பாக ஹீட் பண்ணாலும் கொஞ்சம் சிம்மில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிடலாம். ஹீட் பண்ணிட்டோம்னாக்கா அது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் நமக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. குழந்தைகள்லாம் சின்னவளாக இருக்கும்போது நம்மளே பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ எல்லாம் பெரியவாளாயிட்டா. ஸோ நம்மளால் வந்துட்டு ரொம்ப இப்போல்லாம் பண்ண முடியல, அவங்க வழி பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இப்போது சரி திரும்ப நான் என்னுடைய கிராண்ட் சன் வந்தோடனே திரும்ப ஒரு ஆசை வருது, இப்படி பண்ணி பார்க்கலாம், பண்ணி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்மளே ஆற்றுல பண்ணி கொடுக்கலாமே, வேறு ஒன்று. இது கொஞ்சம் ஹீட் ஆகணும். இது பட்டன்னு பொரியுது பாருங்க, அந்த ஹீட் ஆகுது, நல்லா பட்டன்னு வருது. பட்டன்னு வருது. ரொம்ப ரெட் ஆகணும் அது மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் சூடாயிட்டாலே பொறுப்பேன், சூடாயிட்டாலே போடும் நமக்கு. இந்த பரப்பரன்னு பொரிய ஆரம்பிச்சிடுது. இப்போ இந்த ஹீட்டே போடும் நமக்கு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இந்த ஹீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இல்லாட்டா இதில் போட்டோம் சர்க்கரையும் சேர்த்து மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆறிடுதுன்னா நம்ம போடலாம். இது பாருங்கள், இதில் இருக்கிறத எடுத்து தட்டில் போட்டுட்டோம். எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணதெல்லாம் போட்டாச்சு நம்ம. இப்போ இதுக்கு வந்து மஞ்சப்பொடி போட்டு கலந்துக்கலாம். பட் எனக்கு வந்து மஞ்சப்பொடி வாசனை பிடிக்காது. மீன்ஸ் அது பால் மஞ்சளாக அந்த அவ்வளோ பிடிக்க மாட்டேங்கிறது எங்களுக்கு. அதனால் அது வந்து ஒரு நேச்சுரல் கலரில் இருக்கணும் ஆசை. இதோட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் இதையும் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டோம்னா ஒரு கண்டெய்னரில் போட்டு ரொம்ப நாள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்களோ வெளியில் வைக்கிறீங்களோ எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாம் எங்கே வேணால் வச்சுக்கலாம் இதை. ஸோ இப்படி பவுட்ரு பண்ணி வச்சுட்டோம். பவுட்ரு பண்ணி வச்சாச்சு. எங்கே வேணால் வச்சுக்கலாம் இதை. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, வெளியில் வச்சாலும் சரி, எங்கே வச்சாலும் சரி இது. ஸோ ப்ராப்ளமே இல்லை இது. இப்போ நம்ம கொஞ்சம் பால் போட்டு கலந்து பார்க்கலாம். இப்போ பால் போட்டு கலந்து பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் பால் விடுறோம். இந்த கப்பில் கொஞ்சம் பால் விடுறோம். இப்போ இது வெயில் காலமும் இல்லை, மழை காலமும் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், வெயில் காலத்துக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு இது பண்ணி கொடுக்கலாம். மழை காலத்தில் நாம் வந்துட்டு இப்படி இந்த மாதிரி பண்ணி இந்த ஜில்லுன்னு சுட சாப்பிட்லாம். வெயில் காலத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். மழை காலத்தில் நல்லா சூடாக பால் காய்ச்சி இதை போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்க, பாதாம் பவுடர், பாதாம் மில்க் ரெடி. ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் இன்க்ரீடியன்ஸ் அதில் போடுறேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபியை எனக்கு சொல்லலாம். உங்களுக்கு என்ன வேறு எதாவது ஐடியா வந்தாலும் சொல்லலாம். எனக்கு கமெண்ட்டில் போட்டிங்கனாக்கா நானும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன். இப்படி பண்ணலான்னு ஒரு ஆசைக்கு தெரிஞ்சுப்பேன். ஸோ நீங்கள் வந்து இது என்ன உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபியை சொல்லுங்களேன். நான் எதை சொல்கிறேன் ரெசிபி சொல்லுங்கள், அதையும் நான் பண்ணி நம்ம வந்துட்டு இது ஒரு மாதிரி ஒருத்தரை ஒரு பரஸ்பரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது பண்ணி சாப்பிட்டாக்கா அதனால் பண்ணலாம். நானும் பண்ணுறேன். உங்கள் டிஷ் நான் பண்ணால் உங்களுக்கும் போட்டால் சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி என் டிஷ்ஷும் நான் போட்டேன். நீங்களாம் பார்க்கணும். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.